அடுத்து நாங்கள் தான் ஆளுங்கட்சின்னு சொல்லிட்டு இருந்தார் யார் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் ஒரு பேட்டி தந்திருக்கிறார், நாங்கள் தான் அடுத்த எதிர்கட்சின்னு. ஆக ஆளுங்கட்சி சொல்லிட்டு வர எதிர்கட்சின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை. ஆக இப்போ 2வது இடத்திற்கு யார் வருவது என்பதில் தான் இன்றைக்கு போட்டி ஏற்பட்டிருக்கிறது அவங்களுக்குள்ள. நம்ம பொறுத்த வரைக்கும் நாம் எப்போதும் நாம் தான் முதல் இடத்துக்கு வரப்போகிறோம், நாம தான் ஆளுங்கட்சி. நான் ஏதோ மமதையில் சொல்ல நினச்சிக்காதீங்க, அகங்காரத்தை சொல்ல நினச்சிக்காதீங்க. மக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆதரவு வச்சு மக்கள் இன்றைக்கு நம்ம வரவேற்கக்கூடிய இந்த காட்சியை வச்சு நான் சொல்லுகிறேன். நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் பிஜேபியுடன் கூட்டணி இல்லைன்னு சொல்லி நீங்க தெரிவிச்சிருந்தீங்க. அந்த நிலைப்பாட்டில் உறுதியா இருக்கீங்களா சார்? எந்த கட்சியாவது நிலையா இருந்திருக்குது உண்டா? சொல்ல முடியாதுங்க. இது அரசியல் சூழ்நிலைக்கு தக்கவாறு மாற்றங்கள் இருக்கும். அதிமுக பொறுத்த வரைக்கும் திமுகவை வீழ்த்த வேண்டும், அதுதான் எங்களுக்கு ஒரே குறிக்கோள். एआईडीएमके के मित्र और हमारी पार्टी के लोग कुछ चर्चा कर रहे हैं, जैसे ही घोषित होगा देश के सामने आ जाएगा. ஏன் ஜி தமிழ்நாடு தமிழர்கள்னாலே அலர்ஜி? தமிழ்நாட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க சார். ஏன்னா தமிழ்நாடு பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட் சார், பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட் சார். பார்த்துக்கிட்டே இருங்க, அடுத்த வருஷம் இது வரைக்கும் தமிழ்நாடு சந்திக்காத ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலை சந்திக்கும். 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. இனி வரும் காலங்கள் தேர்தல் காலங்கள். இந்த தேர்தல் காலங்களில் நாம் உறுதியாக நின்று முயற்சியில் நாம் வெற்றியும் பெறுவோம் என்ற நிலை நமக்கு சேரும் என்பதையும், அதற்கு காலம் கணிந்து கொண்டிருக்கிறது. சில ரகசியங்கள் அதில் இருக்கிறது. அனைவருக்கும் அதை இப்பொழுது பகிர வேண்டிய சூழ்நிலையில் நாங்கள் இல்லை. அம்மாவின் தொண்டர்கள் எங்கே இருந்தாலும் அவர்கள் அனைவரும் இந்த 26 தேர்தலில் ஓர் அணியில் இணைந்து செயல்பட்டால், தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவாக செயல்பட்டால், அவர்கள் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் இரட்டை இலை 26 தேர்தலுக்கு பிறகோ முன்னாடியோ பலவீனமாயிட்டே வர்றது, சின்னம் இல்லாமல் போகின்ற சூழ்நிலை வந்துவிடும் என்பதை அவர்கள் உணர்ந்து நல்ல முடிவெடுக்க வேண்டும். இன்னும் 1 வருஷம் இருக்குது, அது இன்னைக்கே நான் சொல்லிட முடியாது. தேர்தல் வந்துடுச்சு, காலம் கிடையாது. இதுதான் நமக்கு வருங்காலம். ஐயா அவர்கள் சொல்லியிருக்கின்றார், அடுத்தது நம் கூட்டணி ஆட்சி. வணக்கம், இது கேள்விக்களம். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு காலம் இருந்தாலும் இப்போதே அதற்கான சூடு தெரிய தொடங்கி இருக்கிறது. அணி சேர்க்கைகளுக்கான முயற்சிகள் நடக்கின்றன. வரக்கூடிய தேர்தல் என்பது தமிழ்நாடு இதுவரை சந்திக்காத வித்தியாசமான ஒரு தேர்தலாக இருக்கும் என்று தாவேகாவினுடைய தலைவர் விஜய் சொல்கிறார். உண்மையிலேயே வித்தியாசமான ஒரு தேர்தலை தமிழ்நாடு சந்திக்கப் போகிறதா? நாம் விவாதிக்கலாம். நம்மோடு திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர், கொள்கை பரப்பு செயலாளர் திரு எழிலரசன் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு அர்ஜுனமூர்த்தி அவர்கள், வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் அவர்கள், அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள், பத்திரிகையாளர் ஜென்ராம் அவர்கள். வணக்கம். ஜெகதீஸ்வரன், உங்கள் கோணத்திலிருந்தே ஆரம்பிக்கலாம். இதுவரை இல்லாத ஒரு போட்டி அப்படின்னு திரு விஜய் சொல்கிறாரு. ஓராண்டுக்கு முன்பே அதுக்கான சூடு தெரியுது. இதுவரை இல்லாத போட்டின்னா இருமுனை போட்டி அப்படின்றது இல்லாமல் போகுமா? மும்முனை போட்டி, 4 முனை போட்டி என்று வரப்போகிறதா? அணிகள் மாறி நிற்கிறத சொல்கிறாரா? நீங்கள் உங்கள் பார்வையில் இந்த வித்தியாசமான தேர்தல் அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, இப்போ கடந்த மாதம் வரைக்கும் தமிழகத்தில் பேசி வந்தது, கிட்டத்தட்ட தமிழகம் 2026 சட்டமன்ற தேர்தல் 5 முனை போட்டியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. திமுக கூட்டணி 1, அதிமுக கூட்டணி 1, என்டிஏ கூட்டணி 1, தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி, இப்படி தான் இருக்க போகிறதா அப்படின்னா பல பேரும் ஆமாம், அது 5 முனை போட்டியை நோக்கி தான் தமிழகம் சென்றுட்டு இருக்குது, இது வித்தியாசமான தேர்தலாக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இப்போ கடந்த சில நாட்களாக இந்த 5 முனை போட்டி என்பது ஒரு 4 முனை போட்டியாக மாறி இருக்கிறதோ அப்படிங்கிறதா நமக்கு சூழல்கள் காண்கிறது. மிக குறிப்பாக அமித்ஷா அவர்களை திரு எடப்பாடி பழனிசாமியும் மற்றவர்களும் போய் சந்தித்து வந்த பிறகும்
திரு அமித்ஷா அவர்கள் ஆமாம் நாங்கள் என்டிஏ கூட்டணியில் அதிமுக கூட பேசிகிட்டு இருக்கோம், அது வந்து அந்த கூட்டணி உறுதிப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிய பிறகும் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களே காலத்திற்கு ஏற்றவாறு அந்த சூழலுக்கு ஏற்றவாறு மாறும். ஏன்னா இதற்கு முன்னாடி வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட நிச்சயமாக நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட போக மாட்டோம், நாங்கள் அது போகிறதுனால தான் எங்களுக்கு பெரிய வீழ்ச்சி அடையுது, அது பெரிய மைனஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இன்னைக்கு வந்து வேறொரு நிலைக்கு எடுக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். அப்போ 4 முனை போட்டியாக மாறிவிட்டது. இப்போ இன்னும் சொல்லப்போனால் இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ள கூட மற்ற பிளேயர்ஸ், இப்போ நாம் தமிழர் கட்சியையோ இல்லை மற்றவர்களையோ கூட இழுப்பதற்கான வேலைகள் கூட தூங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வந்து பொதுக்குழுவில் சொன்ன விஷயம் என்பது வித்தியாசமான தேர்தல் என்று சொல்லும் பொழுது பொதுவாக தமிழ்நாட்டுடைய களம் என்பது அதிமுக திமுக இந்த 2 தான் பிரதானமான கட்சிகள், ஒன்று ஆளுங்கட்சியாக வருவார்கள், இன்னொன்று எதிர்கட்சியாக வருவார்கள் அப்படிங்கிற களம் இருக்கும். இந்த முறை அந்த களத்திற்கு போட்டியாக ஆள்கின்ற திமுகவிற்கு போட்டியாக எங்கள் அரசியல் எதிரிக்கு போட்டியாக நாங்கள் இருப்போம், தமிழக வெற்றி கழகம் இருக்கும் அப்படிங்கிறத அவர் டிக்ளேர் பண்ணுறார். அவர் மேலே வைக்கப்பட்டிருந்த ஒரு விமர்சனம் என்பது பல நேரங்களில் மாநில அரசுன்னு சொல்லி சொல்கிறாரு, பேர் சொல்ல மாட்டேங்கிறார், ஒன்றிய அரசுன்னு சொல்லி சொல்கிறார், பேர் சொல்ல மாட்டேங்கிறார் அப்படிங்கிறது சமீபத்திய நாட்களில் அதை கூர்மைப்படுத்திட்டே வராரு. பல அறிக்கைகள் வந்து திமுகவிற்கு எதிரான பல அறிக்கைகளை வந்து அரசு ஊழியர்கள் போராட்டமாக இருக்கலாம், இல்லை வந்து பாலியல் குற்றங்களாக இருக்கலாம், இதெல்லாம் சொல்லிகிட்டே வராரு. இது வந்து இந்த களம் என்பது நம்முடைய அரசியல் எதிரியை வீழ்த்துவதற்காக நாம் தமிழக வெற்றி கழகம் என்பது களமாடப் போகின்றது. அந்த வகையில் இந்த தேர்தல் என்பது வித்தியாசமான தேர்தலாக இருக்கப் போகின்றது. எங்களுக்கும் அவர்களுக்கும் போட்டியாகத்தான் இது மாறக்கூடும் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அதற்கு நாங்கள் கடுமையாக உழைப்போம். எங்களுடைய கள செயல்பாடுகள், எங்களுடைய தோழர்கள்லாம் பல்வேறு ஊர்களிலும் பல விஷயங்கள் எடுத்து போராடிட்டு இருக்காங்க. அவர் வர்றாரு, அதனால வித்தியாசமான தேர்தல் இருக்கு. திரு ஜென்ராம், ஒரு திமுகவுக்கும் அதிமுக அணிக்கும் இடையிலான போட்டி அப்படின்னு இருக்கிற சூழல் மாறப்போகிறதா அப்படின்றதா ஒரு மைய கருவா இன்னைக்கு இருக்கு. ஒன்று, இதற்கு முன்பும் கூட இருமுனை போட்டி அப்படின்றது எல்லா நேரமும் இருந்ததில்லை. களத்தில் மக்கள் நல கூட்டணி ஒரு பீரியடில் இருந்திருக்கு, நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து எல்லா தேர்தல்லையும் தனித்து நின்று வந்திருக்காங்க, பாஜக சில தேர்தலில் தனித்து நின்றுருக்கிறாங்க. ஸோ இதற்கு முந்தைய தேர்தலில் தங்கள் தலைமையில் ஒரு மாற்றம் முன்னேற்றம்னு பாமகவும் தனித்து போட்டிகிட்டு இருக்கு. ஸோ பல முனை போட்டி அப்படின்ற ஒன்று தமிழ்நாட்டுக்கு புதுசு இல்லை. இப்போ 4 முனை போட்டி, இதில் வந்து 2 அணிகளுக்கு இடையில தான் போட்டி, மூன்றாவதாக வரக்கூடியவங்க ஒரு டிஸ்டன்ட் தேர்டாக தான் இதுவரை வந்திருக்கிறாங்க. அந்த டைனமிக்ஸ் மாறப்போகுது, ஒரு வலுவான மும்முனை போட்டின்னு சொல்ல வர்றாரா? இல்லை, அவங்க டிவிகேலேருந்து சொல்வது அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தில் சொல்கிறாங்க. ஆனால் அது அப்படி யதார்த்தமாக அப்படி இருப்பதாக எனக்கு தெரியல. ஏன்னா 2016 தேர்தல் தான் மக்கள் நல கூட்டணி, பாஜக, பாமக எல்லாமே தனித்தனியாக இருந்தாலும் கூட திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையிலான போட்டியாகத்தான் அது இருந்தது. ஆனால் ஒரு சதவீதத்திலேருந்து 2% வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு க்ளோஸ் ரேஸாக அது 5 முனை போட்டியாக 6 முனை போட்டியாக இருந்தாலும் கூட க்ளோஸ் ரேஸாக திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில தான் இருந்தது. அது ஆனால் 2016 தேர்தலுக்கு பிறகு 2017-18 அந்த மக்கள் நல கூட்டணி முழுவதுமாக திமுக கூட்டணியோடு மெர்ஜானதற்கு பிறகு, அதற்கு பிறகு நடந்த அனைத்து தேர்தல்களிலும் திமுக கூட்டணியே பெரு வெற்றியை பெற்று வந்திருக்கிறது அப்படிங்கிறது முக்கியமான செய்தி. அதை முற்றிலுமாக மறைப்பதற்கும் மறக்கடிப்பதற்கும் முயற்சி நடக்குது. அதில் ஒன்று, புதிதாக ஆன்டி டிஎம்கே பிளாங்கில் தான் உள்ளே வருது தேவைக்காவும். அப்படின்னா திமுகவுக்கு எதிரான வாக்குகளைத்தான் அதுவும் பிரிக்கப் போகிறது. அப்படி ஒரு சூழலில் அதிமுகவுக்கோ அல்லது பாஜகவுக்கோ அல்லது நாத்தாக்காவுக்கோ போன வாக்குகள் தான் திரும்பவும் டிவிகேயோடையும் பகிர்ந்து கொள்ளப்படும். ஒரு சிறு பகுதி வேண்டுமானால் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் திமுக இவங்களிடமிருந்து கொஞ்சம் பேர் வேண்டுமானால் போகலாம், அல்லது புதிதாக வர்றவர்களில் ஒரு கணிசமானவர்கள் வேண்டுமானாலும் கூட போகலாம். ஆனால் இது எதுவுமே இந்த 2018 திமுக கூட்டணி உருவானதற்கு பிறகு உருவான சூழலை மாற்றுவதற்கான வலிமை கொண்டதாக இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமானது. அதனால் இது ஒரு வித்தியாசமான தேர்தலை சந்திக்க போகிறதா அல்லது இதுவரை இல்லாத ஒரு போட்டியை சந்திக்க போகிறதாங்கிற கேள்வி எல்லாமே வலிமையற்றவர்களை போட்டியில் வலிமையாக காட்டுவதற்கான ஒரு முயற்சி தான் அப்படிங்கிறதை தாண்டி அதில் செய்திகள் எதுவுமே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு புதிய கோணத்தை சொல்றீங்க திரு ஜென்ராம். ஒரு அணிக்கு வலிமை இருக்கு, அதுக்கு அந்த அணி வலிமையானது இல்லை, தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வர்ற அணியை வலிமையற்றதாக காட்டுவதற்கான முயற்சி தான் இதுன்னு சொல்றீங்க. நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புறது,
இப்போ களத்தில் வந்து அதிமுகவும் பாஜகவும் போன தேர்தலில் பிரிந்து நின்றாங்க. இப்போ ஒன்று சேருகிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி டெல்லியில் வலிமையாக இருக்கக்கூடிய ஒன்று. ஏடிஎம்கே பிஜேபி மட்டுமல்லாமல் வேறு சில பிளேயர்ஸும் அதற்குள்ளே போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பாமக போகலாம், மற்ற கட்சிகள் புதிய தமிழகம் மாதிரியான கட்சிகள் உள்ளே போவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது மறுபடி வலிமையான ஒரு இருதுருவ அரசியல், இருமுனை போட்டி அப்படின்ற ஒரு கட்டத்தை நோக்கி போகிறதா அப்படின்றது ஒரு கேள்வி. இரண்டாவது, நீங்கள் வந்து மக்கள் நல கூட்டணி ஒரு 3வது முயற்சி, பாமக 3வது முயற்சி எடுத்தது, அல்லது நாத்தாக்கா தனித்து போட்டிடுறாங்க, அது ஒரு தனித்து போட்டி, 3வது 4வது இடம் அப்படின்றத தாண்டி தாவேக்கான்றது ஒரு வலிமையான சக்தி, ரொம்ப ஒரு பாப்புலரான ஒரு ஸ்டார், அவருக்கு இருக்கிற ரீச், அது வாக்குகளாக மாறும்னு அவங்க நினைக்கிற நம்பிக்கை, அதிலிருந்து தான் அவங்க வந்து இது வித்தியாசமான தேர்தல், ஃபைட் எங்களோட அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையில் பேசுகிறாங்க. நீங்கள் அவங்களுடைய வலிமையை, அந்த செல்வாக்கை குறைச்சி மதிப்பிடுறீங்களா? அதாவது அவங்க இன்னும் களத்தில் மெய்ப்பிக்காத ஒரு சூழலில் அவர்களுக்கு அதிகமான செல்வாக்கு இருப்பதாக நினைப்பதும் ஒரு விதத்தில் தவறு தான். நான் குறைத்து மதிப்பிடுகிறேன் அப்படின்னு ஒரு சார்ஜ் நியாயமானதாக இருந்தாலும் கூட, இன்னொரு பக்கத்தில் அவங்க மெய்ப்பிக்காத ஒரு சூழலில் அவங்களுக்கு, அதாவது அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குங்கிறது களத்தில் எங்கேயுமே தெரியல. விஜயகாந்த் ஆரம்பிக்கும் போது கூட ஆங்காங்கே அதை பற்றிய பேச்சு இருந்தது. ஆனால் விஜய் கட்சி ஆரம்பித்தது பிறகு அப்படி எங்கேயுமே வெளியில் பெரிய அலைகள்லாம் ஒன்றும் இல்லை. அது இளைஞர்களுக்குள்ளே இருக்குது, சமூக ஊடகங்களில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சமூக ஊடகங்களில் எல்லா கட்சிகளும் தான் சலசலப்பை உண்டு பண்ணுகின்றன. அது உண்மையிலேயே களத்துக்குன்னு வரும்போது களத்தில் உண்மையிலேயே பார்க்க வேண்டியது திமுகவுக்கு எதிராக அதிமுக தான் களத்தில் நிற்குது. கூட்டணி கட்சிகள் அதற்கு துணை நிற்கின்றன, 2 பக்கத்திலையும் துணை நிற்கின்றன. மற்றபடி 234 தொகுதியிலையும் முன்னணி பணிகளை செய்யக்கூடியவர்கள் திமுகவும் அதிமுகவுமாகத்தான் இருக்குது இதுவரைக்கும். அதுக்கு மீறி கட்சிகளில் நாங்கள் அதை செய்துட்டோம், இதை செய்துட்டோம், 234 தொகுதிகளுக்கும் ஆள் இருக்கு, நாங்கள் போடுவோம் அப்படின்லாம் சொல்லுவது கட்சியை நடத்துவதையே பெரிய சாதனையாக சொல்லக்கூடியவர்கள் பேசக்கூடிய பேச்சாதான் இருக்குதே தவிர, தேர்தல் களத்தில் நின்று களமாடி வெற்றி பெறுவதற்கான சூழல் இல்லை. ஆனால் திரைப்படங்கள் மூலமாக பாப்புலர் ஆகியிருக்கிறாரா அப்படின்னு கேட்டால் பாப்புலராக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார், ரைட், அது உண்மைதான். பணம் இருக்கா? அவரிடத்துலையும் பணம் இருக்கு, அவரோடு சேர்ந்து நிற்பவர்களிடத்துலையும் பணம் இருக்கு. அவர்களால் வந்து ஊடகங்களுக்குள்ள சில சலசலப்பை உருவாக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியும். ஆனால் மக்களிடத்தில் அது செல்வாக்கை செலுத்துமான்னு பார்த்தா செலுத்தாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி பல்வேறு சலசலப்புகளை ஊடகங்கள் மூலமாக உருவாக்குவதற்கு கடந்த காலத்தில் முயற்சி செய்தவர்கள் தோற்று போயிருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்குறோம். அப்படி இருக்கும்போது தாவேகா தங்களுக்கும் திமுகவுக்கும் இடையில தான் போட்டி அப்படின்னு சொல்வதே அதிமுகவை சைட்லைன் பண்ணி புதிய ஒரு நேரேட்டிவை தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள நுழைப்பதற்கான ஒரு பெரும் முயற்சி. அதனுடைய தொடர்ச்சியாக ஏடிஎம்கே அணியை பலவீனப்படுத்துறதுக்காக சொல்லப்படுறதா, திமுகவை பலவீனப்படுத்துறதுக்காக சொல்லப்படுற ஒரு ஆர்கியூமெண்டா? கமல்ஹாசன் அவர்கள் மக்கள் நீதி மையம் கூட ஒரு கூட்டணியை போட்டு 234 தேர்தலை சந்திச்சாங்க. பாரிவேந்தரோட ஐஜேகேவும் சரத்குமாருடைய கட்சி, சமத்துவ மக்கள் கட்சி நினைக்கிறேன், அந்த கட்சியும் சேர்த்து ஒரு போன தேர்தலை சந்திச்சாங்க. வாக்குகளை சிதறடிக்கிற முயற்சிகளாகத்தான் இதுவரையிலும் 3வது 4வது அணிகள் இருந்திருக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரியல் 3 கார்னர் கான்டெஸ்ட் ஆர் ஒரு 4 கார்னர் கான்டெஸ்ட் அப்படின்ற ஒன்றுக்கு தமிழ்நாடு நகருகிறதா? இல்லை, அப்படி நகர்ற மாதிரி எனக்கு தெரியல. அதாவது முதல் இடத்துக்கும் 2வது இடத்துக்கும் இடையில உண்டான கேப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது இடங்களின் எண்ணிக்கையில் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதில் 2வது இடத்துல அதிமுக தனியாக போட்டியிட்டு இருந்தால் அதுதான் வந்திருக்கும். இப்போ பாஜகவோடு சேர்ந்ததற்கு பிறகு அது ஒன்றும் 2வதற்கு பதிலாக 0 ஆயிடுமோ அப்படிங்கிற சந்தேகமும் அதுக்குள்ளே இருக்குது. அதனால் அந்த கேப்பை அது வரைக்கும் மௌனமாக இருந்தவர்கள் இந்த கூட்டணி பற்றி பேச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் டிவிக்கே ரொம்ப ஆக்ரோஷமாக உள்ளே வர்றாங்க. அதனால் 2வது இடத்தை பாஜக எதிர்ப்பு உணர்வு தமிழ்நாட்டில் இருப்பதை பயன்படுத்தி கொண்டு 2வது இடத்துக்கு தாங்கள் முன்னேறிவிட முடியுமா, அதிமுக லூஸ் பண்ண வச்சு,
ஏன்னா அதிமுக பிஜேபி கூட்டணியை விரும்பாத அதிமுகவுக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் தாவேக்கா பக்கம் நகர்ந்து விடுவார்களாங்கிற ஒரு எண்ணத்தில் தாவேக்கா முயற்சி செய்கிறது அப்படின்னு நினைக்கலாம். ஓகே, அதாவது ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி உருவான பிறகு அந்த கூட்டணி வலிமையான ஒரு செல்வாக்கை வாக்காளர்களிடத்தை செலுத்தாது அப்படின்ற ஒரு உணர்வுல இருந்து தான் ஏடிஎம்கே வாக்குகளையும் தாங்கள் பெறணும் அப்படின்ற எண்ணத்தில் இந்த மூன்றாவது மும்முனை வலிமையான மும்முனை என்ற முழக்கம் வர்றதா நீங்க பாக்குறீங்க. திரு அர்ஜுனமூர்த்தி அவர்களுடைய கோணத்தை கேட்கலாம். உங்க பார்வை இதில் என்ன சார் வரக்கூடிய தேர்தல் சார்? இந்த எலெக்ஷன் எந்த மாதிரி ஒரு போக்கில் போகும்னா 11 ஆண்டுகள் இது முடிக்கும்போது 12 ஆண்டுகள் மோடி அவர்களோட செல்வாக்கும் அவரோட செயல்திறனையும் வச்சு தான் போகும். ஏன்னா மக்கள் பார்வையில் இப்போ என்னென்னா மோடியை முன்னிலைப்படுத்தி தான் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுடைய பரப்புரை கண்டிப்பாக போகும். எதனால் அது தீர்க்கமாக நான் சொல்கிறேன்னா 12 ஆண்டுகள் ஆட்சியில் ஒவ்வொரு ஆண்டுக்கும் வித்தியாசமாக பல முன்னெடுப்புகளை அவர் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வந்திருக்கார். ஏன்னா ஒவ்வொன்றுமே வாழ்வாதாரத்தை மக்களோட அதாவது பாட்டம் ஆஃப் த பிரமிடை தூக்கிட்டு மேலே கொண்டுறணுங்கிறதுல தான் எல்லா செயல்பாடுமே இருந்திருக்கு. அது டெக்னாலஜிலையும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு போயிருக்காரு. அதே மாதிரி பொருளாதார வளர்ச்சியில் தனி மனிதனோட வருமானத்தை உயர்த்துறதுக்கான வேலைகளும் அது மாதிரி திட்டமிடல் பண்ணி போயிருக்காங்க. ஸோ கலாச்சார மேம்பாடுக்கும் கலாச்சாரத்தை சீரமைக்கிறதுக்கும்ங்கிற கான்செப்டும் இருக்குது. ஏன்னா மக்களை நீங்கள் வெறும் அரசியல் பார்வையில் மட்டுமே எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா இன்றைக்கி இருக்க மக்களுக்கு கலாச்சார பார்வையும் நிறையா இருக்குது. இன்றைக்கி இளைஞர் மத்தியிலே நான் ரொம்ப பேசும்போது எனக்கு என்ன தெரியுதுன்னா அவங்களுக்கு திருப்பி கலாச்சாரத்து மேலேயுமே இதை பற்றியும் விவசாயத்து மேலேயுமே நிறைய அக்கறை வந்திருக்கு. இன்றைக்கி ஒரு சின்ன பையன் 26 வயசு பையனோட பேசும்போது அவர் நியூசிலாந்து போயிட்டு வந்திருந்தார். அவர்கிட்ட கேட்கும்போது அங்கே போகிற இடத்துல நம்ம இந்தியாவோட விவசாயத்தை பற்றின விஷயங்கள ரொம்ப தீர்க்கமாக பேசுகிறாங்க. விவசாய கூலிகளாக இருக்கக்கூடியவங்க தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம் அந்த டெல்டா பகுதியிலையும் சரி, மற்ற வட தமிழ்நாட்டு மாவட்டங்கள்லையும் சரி, அங்கேருந்து மாறி நகர்ப்புறத்தை நோக்கி கௌரவமான வேலைகள் வேணும் அப்படின்னு அந்த பாயிண்ட்டுக்கு மைக்ரேட் ஆகி வரக்கூடிய அந்த பாயிண்ட்டுக்கு தான் நான் வந்தேன். நீங்கள் முன்னாலே வந்துட்டீங்க. அதே பாயிண்ட்டுக்கு தான் நான் வரேன். என்ன பாயிண்ட்டுக்கு வரேன்னா இப்போ நகரமயமாக்குதல் அப்படிங்கிற கான்செப்ட் வரும்போது என்ன ஆச்சுன்னா ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா சென்னை திமுகவோட பெரிய கோட்டையாக இருந்தது. இப்போ கடந்த எலெக்ஷனில் பார்க்கும்போது நிச்சயமாக எங்களோட பெர்ஃபார்மன்ஸும் ஈக்குவலண்ட்டாக நல்ல க்ரோத் வந்தது. நீங்கள் நகரத்தில் பாரதிய ஜனதாவோட பாராளுமன்றம் கம்ப்ளீட்டாக நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வி கம்பீட் ஈவன் வித் சோ கால்டு அந்த ஏடிஎம்கே மாதிரி வலிமையான பார்ட்டியை நிறைய இடத்துல நாங்கள் கம்பீட் பண்ணியிருக்கோம். தியாகராய நகரையும் விருகம்பாக்கம் தொகுதியை மட்டும் வச்சு சொல்ல முடியுமா சார்? நிறைய இடத்துல பூத்தில் வந்தாங்க சார். என்ன காரணத்துக்காண்டி இதை நான் உங்களோட விருப்பப்பட்டு பேச விரும்புகிறேன்னா இன்றைக்கி மக்களோட மன இயல்பில் கட்சியை தாண்டி அவங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் மேலே தான் நோக்கமாக இருக்குது. ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் நோக்கத்துக்கு வரும்போது மக்களோட மனசில் அவங்களோட பொருளாதார வளர்ச்சி, அவங்களோட லாபம், அவங்களோட வாழ்வாதார சூழ்நிலை என்ன மேம்பாட்டுக்கான உதவிகள் இருக்குது, அவங்களோட இருக்கிற இடத்தோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் என்ன இருக்குது. இல்லை இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ மக்கள் வாக்களிக்க போகும்போது இனிமேல் எப்படி வாக்களிப்பாங்கன்னா வெறும் அரசியல் கிமிக்ஸ்காண்டி வாக்களிக்க போகிறதே இல்லை. யார் பெர்ஃபார்ம் பண்ணாங்களோ இப்போ டெல்லியில் இவ்வளோ பெரிய வெற்றியை நம்ம பண்ணதுக்கு காரணமே பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு தான் அரசியல். இந்த 2024 எத்தனை கட்சி வேணாலும் என்ன மாதிரி கூட்டணி அமைச்சாலும் எந்த மாதிரி நம்பரோ பர்சன்டேஜோ எடுத்துகிட்டு வந்தாலும் மோதியோட குரலும் மோதியோட உழைப்பும் மிகப்பெரிய உச்சத்தில் தமிழ்நாட்டில் வெளிப்படுங்கிறதுல எனக்கு அதீதமான நம்பிக்கை உண்டு. மோதியே 10 வாட்டி கேம்பெயின் பண்ணி எனக்கு ஓட்டு போடுங்க, நான் பிரைம் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னு கேட்டப்பே ஓட்டு போடாத தமிழ்நாடு. அதே மோடி இன்னொருத்தர் இப்போ சிஎம் ஆவார், பெர்ஃபார்மன்ஸை பார்த்து ஓட்டு போடுங்கன்னா போட்டுருமா? பழக்கம். அதாவது மோதியை இப்போ ஒரு வருஷத்துக்கு இல்லை சார், டெல்லியில் மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சதுக்கு காரணமே மோடி அவர்களோட சிறப்பான செயல்பாடை பார்த்து தான் டெல்லியில் இவ்வளோ பெரிய வெற்றி வந்தது. அவங்க ஒன்றும் ராதிகாங்கிற முகத்தை காமிச்சதே இல்லை. அவங்க ஆஃப்டர் செலெக்ஷனுக்கு அப்புறம் எலெக்ஷனில் வெற்றி அடைஞ்ச பிறகு தான் ராதிகாஜி ரேகான்னு ஒருத்தங்க வர்றாங்கிறதே அதுக்கப்புறம் தான் வந்தாங்க. அது வரைக்கும் அதில் யாருமே வரவே இல்லை சார். அங்கே நீங்கள் களத்தில் ஆம் ஆத்மிக்கும் பிஜேபிக்குமான போட்டி. இப்போ முதலமைச்சர் வேட்பாளரை மோதியை முன்னிறுத்தி வெற்றி பெற்றீங்க. இப்போ தமிழ்நாட்டு தேர்தலில் இப்போ நாடாளுமன்ற தேர்தல்னு வந்தால்
அதுல வந்து மோதியார் ஏன் நீங்க அப்படி பிரித்து ஆள்றீங்க சார்? ஏன் பிரித்து ஆள்றீங்க? மோடி தான் சார் சர்வ வல்லமையும் படைத்தவர், மோடி தான் சார். மோடியால தான் சார் தமிழ்நாடு எலெக்ஷன் 2024 எலெக்ஷனோட கான்செப்ட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட். என்டிஏவோட சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் மோடி தான். இல்ல சீஃப் மினிஸ்டர் ஃபேஸே அவர் தான் முடிவு பண்ணுவாங்க. ஃபேஸ் இருக்கலாம், நாங்க நீங்க ப்ரொஜெக்ட் பண்ற ஃபேஸே வந்து சீஃப் மினிஸ்டர். நீங்க வந்து கேரியர் உங்க ஆர்குமெண்ட்டுக்கு வரேன். இப்போ வந்து பிஜேபி வந்து எங்கெல்லாம் அவங்களுக்கு வலுவான சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லையோ அங்க மோடியை ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஏன் வலுவான சீஃப் மினிஸ்டர் இல்லைன்னு எப்படி போய் முடிவு எடுக்க முடியும்? இல்லை சார், பல இடங்களில் நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு முதலமைச்சர் வேட்பாளரை ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி அமைந்தாலும் நீங்கள் வந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளரை முன்னிறுத்தாமல் என்டிஏ ஆட்சி மோடியோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து ஓட்டு போடுங்க அப்படிதான் கேட்க போறீங்க. இந்த 2024 எலெக்ஷன் மட்டும் ஒரு புதுவிதமான அரசியல் அமைப்பில் தமிழ்நாடு முன்னெடுத்து போகும். அதில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பெரும்பகுதி என்னவா இருக்கும்னா திமுக வெர்சஸ் மோதிங்கிற நிலைப்பாடுக்கு தமிழ்நாடு போகுமே ஒழிய ஒரு காலம் மற்ற கட்சியெல்லாம் வந்து எந்த கட்சியாக இருந்தாலும் இனிமே மோதியோட அம்பர்லாவுக்குள்ள வரும்போது தான் தமிழ்நாட்டில் செயல்பட முடியுங்கிற அளவுக்கு தமிழ்நாடு மோதியை நோக்கி தான் போகும் இனிமே. ஏடிஎம்கே அவ்வளோ வீக்கா கருதுறீங்க? வீக்குங்கிற ஏடிஎம்கே டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே, திரு ஸ்டாலின் வெர்சஸ் திரு பழனிசாமி, ஸ்டாலின் ஆட்சி சிறந்த ஆட்சியா பழனிசாமி ஆட்சி சிறந்த ஆட்சியா அப்படி ஆர்குமெண்டே வராது. உங்க கோணத்துல ஸ்டாலின் ஆட்சியா மோடி ஆட்சியான்னு கம்பேர் பண்ணுவீங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே இனிமே எலெக்ஷன் வந்து எதை நோக்கி போனா மோடி அவர்களோட பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் தான் போகும். அதுல வந்து அந்த வெஹிக்கிளில் யார் வேணாலும் டிராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். ஒரு மைனர் பிளேயரா யாருனாலும் வந்து ஏறிக்கலாம். மைனர் பிளேயர் நீங்க சொல்ற வார்த்தை அது. நான் என்ன சொல்றேன், வெஹிக்கிள் பிலாங்ஸ் டு ஒன்லி மோடி ஜியோட பெர்ஃபார்மன்ஸ் தான். பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் கட்டவண்டியோ பிரைவேட் ஜெட்டோ வெஹிக்கிள் உங்களோடது, ஏறால் பேசஞ்சர் தான். பெர்ஃபார்மன்ஸ் வந்து மோடி ஜி தான் பெர்ஃபார்மன்ஸ். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் தான் எலெக்ஷன் 2024 எலெக்ஷன் வந்து அவங்க ஸ்டாலின் அவர்கள் கூட கரெக்டா ஒரு விஷயத்த சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாருன்னா 2வது இடத்துக்கு போட்டி போடுறாங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் மனசுலேயே வந்து மோடி தான் உச்சபட்சத்தில் இருக்காருங்கிறத அவரோட பேச்சிலேருந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அர்ஜுன் பேசியிருக்காரு. அதாவது என்ன அந்த கான்ஃபிடென்ஸ் காட்டுதுன்னா ஏடிஎம்கேவோட அவ்வளோ டிட்டரேஷன் அது காட்டுது. அதிமுக என்பது கபலீகரமாகி சின்னாபின்னமாகி இருக்கிறதுன்றது தான் அவரோட பேச்சில் காட்டுது. உள்ளபடியாக பேசணுன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது திரு மோடி அவர்கள் தான் பிரைம் மினிஸ்டர்ன்ற இருந்துகிட்டு இருக்கிறவர் அந்த பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி வாக்களிங்கன்னு அவரே கேட்டபோது வாக்களிக்காத மக்கள் தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு எந்த விதத்திலையும் உதவாத ஒன்றிய பாஜக அரசை இன்னும் ஏற்றுக்கொள்வார்கள் என்று அவர் கருதுகிறது தான் ரொம்ப சர்ப்ரைசிங் ஒன். அதாவது எந்த விதத்துலையும் முன்னையாவது என்னன்றது போய் இப்போ எப்படின்னா உங்களுக்கு எதுவும் கொடுக்க மாட்டேன், கல்வி நிதியாக கொடுக்க மாட்டேன், மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டா கொடுக்குறேன், 100 நாள் வேலை திட்டத்துக்கு பணம் தரல, ஷேரிங் ஆஃப் டெவல்யூஷன் ஆஃப் ரெவென்யூவை கொடுக்க மாட்டேன், எல்லா விதத்திலையும் தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடிய நிலையை இன்னைக்கு உருவாக்கியாச்சு. தமிழக மக்கள் பயங்கரமான கோபத்தில் இருக்காங்க. கொடுங்க அது எல்லாமே ஒரு புது கலாச்சாரத்தெல்லாம் சொல்லியிருக்காரு. இப்போ நாக்பூருக்கு போனாங்க, அங்கே தான் கலாச்சாரத்தினுடைய ஆலமரம் அதுதான் ஆணி வேறுன்னே சொல்கிறாரு. தமிழ்நாட்டுக்கும் நாக்பூருக்கும் சம்மந்தம் இருக்குங்களா? அந்த கலாச்சாரத்தை தான் தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டு இருக்கா? எங்களுக்கும் உங்களுக்கும் டயகனலி அகெயின்ஸ்ட் நேர்முனையில் எதிரியாக இருக்கிறோன்னா அது இந்தியாவிலேயே பாஜகவினுடைய அவங்க சொன்ன அந்த கலாச்சாரத்தின் முழு எதிரியாரானா நாங்கள் தான் தமிழ்நாடு. எங்களுடைய உணவு பழக்க வழக்கம், எங்களுடைய வணங்குதல் முறை, தமிழ் மொழி எல்லாமே நேரடி எதிர். ஓட்டு அரசியலுக்கு வந்துருங்க. இப்போ ஓட்டு அரசியலில் வந்துடுறேன். நீங்கள் வந்து ஒரு அணி எதிர்முனையில் பிஜேபி ஒரு ஃபார்மிடபுளாக வர்றாங்க. அதாவது முன்பு வந்து பிஜேபி வந்து ஒரு நான் என்டிட்டி, ஒரு கணக்கில் இல்லாத ஒரு அமைப்பு. இந்த தேர்தலில் ஜெயிச்ச பிறகு ஒரு புதிய வலிமையோட புத்துணர்ச்சியோட அந்த கட்சி வந்து எங்க தலைமையில் ஒரு கூட்டணி டெல்லியில் ஜெயிச்சதுக்கு சொல்றாங்க. டெல்லியோடது வந்து பாலிட்டிக்ஸே வேறங்க. அங்கே வந்து ஸ்பிளிட்டிங் ஆகிருக்கு. காங்கிரஸுக்கும் ஆம் ஆத்மியும் ஒத்து வராமல் போனாங்க. அங்கே பல கபலீகரம் பண்ணி அதை வந்து அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணமோ பண்ணிட்டு வந்தாங்க. அதெல்லாம் விட்டுருங்க. அங்கே வந்து பிஜேபி ஆல்சோ பிளேட் எ ரோல். அங்கே வந்து பாலிட்டிக்ஸில் டெல்லியில் அவங்க ஆல்ரெடி இருந்திருக்கிறவங்க. அதனால் அதை வந்து இதில் ஒப்பிடவே கூடாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில்
பிஜேபி என்பது ஒரு மூலையில் கூட கணக்கில் இல்லாத ஒரு கட்சியாக தான் இன்னும் மக்கள் பார்க்குறாங்க. இன்னும் கணக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணோம் எங்களை வந்துச்சு, அதெல்லாம் மக்கள் இன்னும் அந்த மாதிரிலாம் ஒரு 18.22% எடுத்திருக்கோம். அது எப்படி மூலையில் இருக்க கட்சின்னு அண்ணன் சொல்லலாம். சரிங்க, ஓகேங்க, அது ஓகே, உங்களோட ரோலுக்கே நான் ஒத்து வந்துட்டேங்க. நான் என்ன சொல்கிறேன், உங்களோட அதிமுகவை இப்போ சேர்த்துக்கிறதே இப்போ தான் முடிவு ஆகிருக்கு. அதனால தான் அவர் போல்டாக சொல்லிட்டு என்டிஏ அலையன்ஸ் கவர்மெண்ட்னு சொல்லிட்டார். அவர் இல்லை, அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக கூட அவங்க அறிவிக்கிற மாதிரி தெரியலையா? ப்ரொஜெக்டிங் மோடி தான், அதுக்கு மோடிக்கு ஓட்டு போடுங்கன்னு தான் கேட்க போகிறாங்க. இவங்களே ப்ரொமோட் பண்ண போகிறது அதுதான், மோடி அவர்களுக்கு தான் ஓட்டு அளிக்கணும்னு கேட்க போகிறாங்க. ஸோ இப்பயே அதிமுகவுடைய நிலப்பாடு தெரிஞ்சிச்சு. நான் சொல்றது பெர்ஃபார்மன்ஸுக்கு வாக்களிக்க போறாங்க. மோடி அரசின் சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்க போறீங்க, அவ்வளவுதான். ஆமா, அவங்க சொல்ல போற சாதனைகள் எல்லாம் என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். வேளாண்மையை பற்றி சார் சொன்னாரு, வேளாண்மையை எந்த அளவுக்கு சின்னப்பணம் ஆக்கியிருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அந்த விஷயத்த இவங்க சாதனையா சொல்லி ஓட்டு கேட்க போறாங்க. ஓகே, இபியை வந்துட்டு எந்த அளவுக்கு இவங்க மாத்திருக்காங்க, வேளாண்மைக்கு இலவச மின்சாரத்தை தரக்கூடாதுன்னு சொல்ல வரதான் உதயமின் திட்டம். அப்போ வேளாண்மை எப்படி அது மேம்படும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அவங்க சொன்ன எல்லாமே நீங்கள் கணக்கெடுத்து மோடி அரசோடைய எந்த சாதனையை இவர்கள் சொல்லி வாக்கு கேட்க போகிறாங்க அப்படின்றது மிக முக்கியமான ஒன்று. அது ஒரு பக்கம். அப்போ ஏடிஎம்கேட ரோல் என்ன அப்படின்றது ரெண்டாவது கேள்வி. மூன்றாவது, திரு அமித்ஷா அவர்கள் மோடி ஒரு எடப்பாடி பழனிசாமி மறைமுகமாக ஏறி மாறி மாறி கார் ஏறி எதுக்கும் ஒரு சரவணபவனில் அங்கே இதில் வந்து டெல்லியில் இருக்க கரோல் பார்த்துதான் டிவியில வந்துருச்சு சார். கார் எந்த கார்ல போனா என்ன சார்? இல்லங்க, ஒரு கார் பஞ்சர் ஆயிருக்கும், வேற கார் ஏறி எதுக்கு நீங்க போய் பார்த்தாச்சுல போய் சால்வ போட்டார்ல, அதுக்கு மேல என்ன இருக்கு? அவரே கூச்சப்படுறாரு, நான் தான் இவர உள்துறை அமைச்சர் தான் பார்க்க வந்தேன்னு சொல்லல, கூட்டணி பேச தான் வந்தேன்னு சொல்றாரு. வெளிய வந்தாச்சுல மெசேஜ், அதுக்கு அப்புறம் சால்வ் பண்ணி நீங்க இந்த டிவில போட்டுட்டு இருக்கீங்களா? இப்படியா ஒரு கூட்டணி அமையும் போட்டுட்டு இருக்கீங்கல? ஏன் சார், தமிழ்நாட்டை ஆட்சி பண்ண கட்சி அவங்க வந்து அவர் கூட்டணி அவருக்கு ஒரு கூச்சம் இருக்கிற மாதிரி இருக்கு. இல்ல, அவர் நெருக்கடியில் தான் போயிருக்காருங்க. கூச்சன்றதை விட மிகப்பெரிய நெருக்கடியில் அங்க சந்திக்க போறாரு. அந்த நெருக்கடி எனக்கு கிடைச்ச தகவல் படி 5-6 பேர் போனதுனால இடிச்சுக்கிட்டே போயிட்டாங்களா? ஆமாங்க, அந்த நெருக்கடியா? ஆமாங்க, கார்ல வந்து இடம் இல்லாம அந்த நெருக்கடியை தான் சார் சொல்றாரு. நான் என்ன சொல்றேன்னா, அப்படி இருந்தா ஓப்பன்ல டிக்ளேர் பண்ணிட்டு போகணும். நான் இந்நேரம் சந்திக்க போறேன், பாஜகவுடைய உள்துறை அமைச்சரையே சந்திக்க போறேன்றதுல சொல்லிட்டு போகாம மறைத்து செல்வதும் மறைந்து செல்வதும் அப்படின்றது ரெண்டுமே வந்து ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. நெருக்கடியில் போயிருக்காரு. உங்களுக்கு வந்து இன்னொரு நெருக்கடி என்ன வந்திருக்குன்னா சார், என்ன நெருக்கடி அப்படின்னாலும் ஒரு கூட்டணி ஏறத்தாழ கண்ணுக்கு முன்னாடி தெரியுது சார். அவர் இதுவரையும் ரிஜெக்ட் பண்ணல. இப்ப ரெண்டாவது இடத்துக்கு யார் போட்டின்றதுல எடப்பாடி பழனிசாமியும் திரு பாஜகவும் சேர்ந்து ரெண்டாவது இடத்துக்கு போட்டி போட போறாங்கன்றீங்க. நீங்க சொல்றீங்க அப்படி. இப்ப பிரச்சனை என்னன்னாங்க, இப்ப வந்து தாவேக விஜய் என்ன சொல்றாரு, நான் தான் ரெண்டாவது இடத்துக்கு போட்டி அப்படின்னு அவரும் சொல்றாரு. யார் வேணா ரெண்டாவது இடத்துக்கு போட்டி போடணும் சார், நாங்க முதல் இடத்துக்கு தான் சார் போட்டி போடுறோம். ஆமாமா, ஓகே, யார் வேணா ரெண்டாவது இடத்துக்கு போட்டி போடணும். எங்களோட ஒரே ஆப்ஜெக்டிவ் we want to form a government in Tamil Nadu. அதான் இப்ப வந்துருச்சுங்க. நாங்க வந்து என்டிஏ அரசாங்கத்தை கண்டிப்பாக தமிழகத்துல உருவாக்க வேண்டிய எல்லா முயற்சிகளும் நாங்க செய்வோம். இத வலிமையா சொன்னீங்கனாலே போதும் சார். என்டிஏ அரசு கண்டிப்பா வந்து நாங்க உருவாக்க வேண்டிய எல்லா வரையில இல்லாம ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் has started அப்படின்னு சொல்லுங்க. ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் has begun commenced எழிலரசன் சொன்னாங்க பாருங்க, ஸ்மூத்தர்னு போடலங்க, என்டிஏ அலையன்ஸ் கவர்மெண்ட்னே போட்டாருங்க. தமிழ்நாடு மக்களை பத்தி புரிந்து கொள்ளுங்கள். 1980 திமுகவுக்கும் காங்கிரஸுக்குமே சேர்த்து ஒரு பாடத்தை கொடுத்துருக்காங்க. எங்க கட்சி தான் நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்க வேண்டாம். ஹோம் மினிஸ்டரா இருக்கவரு போடுறாருன்னா சேர்ந்து ஆட்சி அமைப்போட சொன்ன உடனே அன்னைக்கே மக்கள் முடிவு எடுத்துட்டாங்க, இது கிடையாது, கான்ஃபிடன்ட் கிடையாதுன்ட்டாங்க. அன்னைக்கு திமுக பெரும் வெற்றி, நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று இருந்தும் கூட இந்த அலையன்ஸ் கவர்மெண்ட் சொன்னாலே கிடையாது. மக்கள் டிசைடட், அந்த ஒரு வார்த்தையே போதும் எங்களுக்கு. ரொம்ப தெளிவான ஒண்ணு சார். இவரோட பதட்டத்துல இருந்தே எனக்கு தெரியும் சார், இவங்களுக்கு ஒரு பதட்டம் வந்ததுனால தான் என்னை பேச விட மாட்டேங்கிறாரு. பேச விட்டாருன்னா எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. 2024 அதிகப்படியான பதட்டத்துல ஒரு எம்எல்ஏ இருக்காருங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு சொன்னா தப்பா எடுத்து ஒரு எம்எல்ஏ இருக்காரு, அவர் பேச விட்ட போது நான் உள்ளரே போகல. ஏன்னா அவருடைய ஆப்ஷன் அதுன்னு இருந்தேன். நான் பேசும்போது உள்ளர எத்தனை முறை இவர் பேசியிருக்காருன்னு டிவில ஒரு ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளவு உற்சாகமா இருக்காரு சார்.
புத்துணர்ச்சி பெற்றிருக்கிறாரு. நான் எவ்வளவு அவ்வளவு பலம் கிடைச்சிருக்கு. நான் இப்ப வந்து உண்மையை சொல்லணும்னா நான் நார்மலா கொஞ்சம் எமோஷன் ஆகி ஏங்க நான் பேசும்போது குறுக்குல வரீங்கன்னு கேட்டிருப்பேன். நான் ஏன் கேட்கல சொல்லுங்களேன் பார்க்கலாம். வலிமையா இருக்காங்கன்னு பயந்துட்டீங்க. கிடையாது. எனக்கு இவங்க அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணதுல தான் இன்னும் சந்தோஷமா இருக்கேன். உங்க அலையன்ஸ் ஃபார்ம் ஆன உடனே மக்கள் எந்த அளவுக்கு தெளிவா திமுகவுக்கு ஸ்ட்ராங்கா ஓட்டு இன்க்ரீஸ் ஆக போகுதுன்றதான் இப்ப தலைவர் வந்து 200 இலக்குன்னு சொன்னாரு தலைவர். இப்ப 234க்கும் நாங்க ஸ்ட்ராங் ஆயிட்டு போய் எல்லாருக்குமே 234 தான் சார் இலக்கு. எல்லாமே கரெக்ட். வெற்றி வாய்ப்பு தான் மாறி போதே ஒழிய இல்ல இலக்கு எல்லாருக்கும் 234. அவருடைய அதுவும் திமுக மாதிரி ஒரு அவரோட கான்ஃபிடன்ஸ் இலக்கு 234. இந்த கான்ஃபிடன்ஸ் தான் மக்கள் கிட்ட இன்னும் வலிமைப்படுத்த போகிறது. என்னன்னா எங்களோட அலையன்ஸ் வந்து சார் என்னைக்குமே தேவையில்லைன்றதுல தெளிவா இருப்பாங்க சார். பெர்ஃபார்மன்ஸுக்கு ஓட்டு அப்படின்னு அவர் சொல்றதுல வந்து உண்மை இல்லாம இல்ல. இப்போ வந்து நவீன் பட்நாயக் 4 முறை சிஎம் ஆகிறாரு. மம்தா பானர்ஜி 3 முறை இருக்காங்க. கெஜ்ரிவால் 2 வாரம் இருக்கிறாரு. இவர் நம்ம பினராயி விஜயன் எடுத்துட்டீங்கன்னா ஒரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஆட்சி மாறுற மாநிலத்திலேயே 2வது முறை ஆட்சி அமைக்கிற வாய்ப்பை மக்கள் தர்றாங்க. சிவராஜ் சௌஹான் 3 முறை முதலமைச்சராக இருக்கிறார். ஸோ எந்த ஒரு அரசு, ஒரு முதலமைச்சர், ஒரு பிரதமர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா மக்கள் மீண்டும் அவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அது ஆன்டி இன்கம்பன்சி மட்டும் இல்ல, ப்ரோ இன்கம்பன்சி இருக்கு. இப்போ நீங்க வந்து உங்க பெர்ஃபார்மன்ஸை முன்வைக்க போறீங்க, அவங்க டெல்லியில மோடி அரசாங்கத்துடைய பெர்ஃபார்மன்ஸை முன்வைக்க போறாங்க. நான் என்ன சொல்றேன் சார், தப்பா எடுத்துக்க வேண்டாம். இன்னைக்கு நீங்க இப்போ இவ்வளவு பட்டியல் விட்டீங்க பாருங்க. இந்த பட்டியலை கடந்து சொல்றேன், பாஜகவே வந்து பின்பற்றக்கூடிய அளவிற்கு ஒரு மாடலை இன்னைக்கு எங்களுடைய முதலமைச்சர் கிரியேட் பண்ணியிருக்காரு. தட் இஸ் தி டிராவிடன் மாடல் கான்செப்ட். இந்த கவர்மெண்ட்ஸை வந்து இன்க்ளூசிவ் கவர்னன்ஸ் சொல்லிட்டு இன்னைக்கு பாருங்க, மகளிருக்கான எல்லா திட்டமும் வந்தாச்சு. மகளிர் மேம்பாடு, விமன் எம்பவர்மெண்ட்ன்றது இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு முன்னேறி இருக்கு. கல்வியில், அவங்களுடைய தனி வாழ்க்கையில் முன்னேறதுக்கு இன்றைக்கி பாருங்கள், எம்ப்ளாய்மெண்ட் வந்து இந்தியாவிலேயே விமன் வந்து 41% வந்து இன்வால்வ் ஆகிற ஒரே மாநிலம் தமிழ்நாடுன்றது ஆயிருக்கு. இண்டஸ்ட்ரியல் க்ரோத்தில் $1 trillion நோக்கி மிக தெளிவாக போயிட்டுருக்கு. கடன் குறைப்பில் நாங்கள் வந்துட்டு இதுவரை இல்லாமல் குறைச்சிருக்கோம். போன முறையை விட இந்த ஆண்டு இன்னும் குறைச்சிருக்கு. 2.8 வரைக்கும் எங்களுக்கு 2.87 வரைக்கும் எங்களுக்கு பெறலாம். உங்க பெர்ஃபார்மன்ஸ் நீங்க சொல்ல போறீங்க, அக்னியோட பெர்ஃபார்மன்ஸ் நான் என்ன சொல்றேன்னா, திமுக அரசினுடைய பெர்ஃபார்மன்ஸ்ன்றது எது சாட்சினா, பிற மாநிலங்கள் குறிப்பாக எங்களுடைய கொள்கை எதிரியாக இருக்கக்கூடிய பாஜகவே பின்பற்றக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. எஜுகேஷன்ல என்ன டெவலப்மெண்ட்ஸ் இவ்வளோ கொடுத்துட்டு இருக்கு இன்னைக்கு. அதே போல கிராமப்புற வளர்ச்சிக்கான எல்லா திட்டம் இந்த பட்ஜெட்டை கொடுத்தாங்களே, இதில் எந்த ஸ்கீம்ஸாவது யாராவது ஒரே ஒரு குறை கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு எல்லா மீடியாவுமே அப்ரிஷியேஷன் பண்ணிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்கனாமிஸ்டில் இப்போ ரீசெண்டாக சிஎம்மோட ஒரு இன்டர்வியூ, அந்த இன்டர்வியூவில் கூட சொல்கிறாங்க, என்னென்னலாம் நான் செஞ்சுருக்கேன் என்ன இப்போ அப்படின்னும் போது தே ஆர் அப்ரிஷியேட்டிங் திஸ். இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்ரிஷியேட் பண்ணுது, எல்லா பத்திரிகைகளும் இன்றைக்கு பெஸ்ட்டுன்னு சொல்லுது. ஏன் CO டெஸ்டே கூட கேளுங்க, மிக மிக பிடித்தது சிஎம்னா 27%, பிடித்தது என்று சொன்னால் another 32%. அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் கொடுக்கறதுக்குன்னு வரும்போது பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறது ஒரு ஆக எந்த வகையில் பார்த்தாலும் 65-70% மக்கள் அதிக அளவில் விரும்புகிற முதலமைச்சராக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எங்களுடைய தலைவர் இருக்கிறார். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் சைடில் நாங்கள் பெஸ்ட்டாக இருக்கோம். எங்களுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா விதத்தையும் வெளிப்படைத்தன்மையோடு இருக்கிறோம். அரசியல் தீர்மானிக்குதா ஒரு ஆட்சியினுடைய ஒரே ஒரு பேசவே 1 minute சார், ஒரே ஒரு கவலை தான் சார் எனக்கு. அவங்க எழிலரசன் சாரோட கான்செப்ட்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதில் எனக்கு ஒரே ஒரு இடர்பாடு என்ன இருக்குன்னா, இந்த பெர்ஃபார்மன்ஸு இதெல்லாம் இன்னொரு 9 மாதம் பாதுகாக்கணும்னா தமிழ்நாடோட பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. மக்கள் மனசில் அதிக துவேஷங்கள் வளர்ந்துட்டே போகுது. நீங்கள் அதை ஒழுங்காக ஃபோக்கஸ் பண்ணி மக்கள் நலனுக்கும் மக்கள் பாதுகாப்பையும் பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் சொல்கிறது அப்படியே டைலூட் ஆகும். ரொம்ப சிம்பிளாக டைலூட் ஆகும். இல்லை, இந்த மாதிரி ஒரு நரேஷன் பண்ணிட்டு இது இதே வேலை தாங்க இவங்களுக்கு, வேற எதையுமே. நான் என்ன கேட்குறேன், அப்போ இதுவரையில் என்ன மாதிரியான ஸ்கீம்ஸு, என்ன மாதிரியான டெவலப்மெண்ட்டு ப்ராசஸிங்கு, என்ன மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸு, இதை பற்றி இவங்களால கிரிட்டிக்ஸே பண்ண முடியாமல் இப்படி ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. ஊருக்கு வெளியில் நம்ம எல்லாரும் ஒன்றா போகலாம், வேணா வாங்க போகலாம், நீங்களும் சார் குணா சார் ஒரு மார்வேடம் போட்டுக்கிட்டு நம்ம எல்லாம் வெளில போய் பார்ப்போம். எங்கெல்லாம் பதற்றமா எனக்கு ஒன்றும் புரியல. சாதா வேடத்தில் போனாலே நம்மள ஒன்றும் தெரியாது. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஏன்னா அங்க போய் மக்கள் போய் பாருங்க, மக்கள் வந்து ரொம்ப சாதாரணமா சார் இன்னைக்கு நீங்க விடியல் பயணத்தின் மூலமாக நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, 600 crore travel has been happened in the 4 years குள்ளர 672 crore travel
விமனோடைய டிராவல், மனிதர்களுடைய டிராவலிங் டைம் வந்து அவ்வளோ ட்ரிப்ஸ் ஆயிருக்கு. அதுவும் விமன் நான் சொல்றது இந்த அக்கௌண்டபிலிட்டி விமனோட டிராவலோடைய இந்த கவுண்டை இவங்க ஆல்ரெடி ஏதாவது ஒரு ஸ்டேட்ல சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவு பேர் ஏன் டிராவல் ஆகுறாங்க? இல்ல அப்பனா என்ன அர்த்தம்? ஒரு மக்கள் நார்மல் நான் முடிக்கிறேன் சார். நீங்க சொல்லி முடிக்கிறேன் நான் தலையிட சொல்றேன். திருவேணி சங்கமம் வந்து நான் என்ன கேக்குறேன் சார் இதெல்லாம் நீங்க எவ்வளவு பெரிய டிராவல் எவ்வளவு பெரிய பேசிங்கறே இவங்க தெரியுதா சார்? எவ்வளவு பெரிய மேனேஜ்மென்ட் இன்னைக்கு என்ன தெரியுதா பாருங்களே. இவங்க நாங்க டே டு டேவே பேசிட்டு இருக்கேன். அவரு ஒரு கும்பாபிஷேகம் அது என்னது கும்பமேளா அத சொல்லிட்டு இருக்காரு. நான் டே டு டேவை பத்தி பேசிட்டு இருக்கேன். சரி நீங்க சித்திரை திருவிழா பேசிட்டு போங்க அவ்வளவுதான். சித்திரை திருவிழா கூட்டம் வந்து தினந்தோறும் நான் என்ன சொன்னேன் தினந்தோறும் நடக்கிற டிராவல் மக்கள் வந்து பொது வெளியில் மிக நிம்மதியாக மிக பாதுகாப்பாக வேலைக்கு செல்கிறவர்கள் படிக்க செல்கிறவர்கள் என்று உயர்ந்து கொண்டே இருக்கிறது. நீங்க சொல்ற பர்சன்டேஜ் ஆஃப் இதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 52 போகுது. நீங்க இப்பதான் வந்துட்டு 26.5ல இருக்கீங்க இன் ஆவரேஜ் இந்தியாவுக்கு. நாங்க ஏன் இந்த அளவுக்கு போகுதுன்னா மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கு, அவங்களுக்கு வேண்டிய வசதிகள் இருக்கு, வேலைக்கு செல்கிறவர்களுடைய எண்ணிக்கை கூடுதலா இருக்கு, தொழிற்சாலைகள் இங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரத்துக்கு கூடுதலா இருக்கு. அப்ப இது எல்லாமே எதை காட்டுது? ஒரு மிக சிறந்த மாநிலமாக பாதுகாப்போட இருக்கிறது தான் காட்டுது. ஆனா இது என்ன தெரியுமா? இது இவங்களுக்கு ஒரு நரேஷன் ஏதாவது சொல்றதுன்னே தெரியல குறைன்னு ஏதோ அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு நடக்கிறது. நான் என்ன கேக்குறேன், மணிப்பூர்ல இவங்களுக்கு ஏதாவது தகுதி இருக்கா? மணிப்பூர்ல என்ன நடந்தது? சரி நம்ம ஊருக்கு வரலாம். திரு அக்னி எந்த பெர்ஃபார்மன்ஸை நீங்க பேச போறீங்க? உங்க பெர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்கு தான் நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். நானும் அதுக்கு தான் சார் காத்திருக்கிறேன். ஆனால் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் திமுகவினுடைய கொள்கை உறப்பு செயலாளர் திரு எழிலரசன் அவர்கள் பாருங்களேன், எல்லாரும் பேசி முடிச்சதுக்கு பிறகு என்னுடைய வாய்ப்பு வர்றதுக்கு முன்னாடி வாங்க எல்லாத்தையும் வெளியில் போய் பார்த்துட்டு வரும்னு கூப்பிட்டாரு பார்த்தீங்களா? அப்போ சரி எல்லாரும் வந்து இருந்துச்சு போகணும்னா நம்மளுக்கு வாய்ப்பு கொடுக்காமே போயிடலான்னு நினைக்கிறார் போல. இங்கே தமிழ்நாட்டில் மொத்தம் 63 கட்சிகள் இருக்குது சார். இந்த 63 கட்சிகளில் ஆளுங்கட்சி திமுக, எதிர்கட்சி அதிமுக. இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் வாக்கு சதவீதம் வந்து திமுக அதிமுக அதுதான் அதிகமாக வாங்கியிருக்கிறாங்க. இப்போ இது வந்து 2026 எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி அப்படிங்கிறாங்க. சரி அது எல்லாமே வந்து நீங்கள் சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் எப்படி இது கொடுக்குறாங்க, வரவேற்பு கொடுக்குறாங்க, ஏற்றுக்குருவாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஜென்ராம் சார் சொன்ன கருத்தை பார்த்தீங்கன்னா அரசியலில் 1-1-2ன்னு தான் நான் படிச்சிருக்கிறேன். இல்லை இல்லை, ஆனால் சார் சொன்னது 1-1 சேர்ந்தா 0 ஆகுன்றார். தேர்தல் அப்ப திமுகவும் பாஜகவும் சேர்ந்தப்ப 0 ஆயிருச்சா? மத்திய அமைச்சரா இருந்தீங்களே. ஆமா 0 ஆச்சு. திமுகவும் பிஜேபியும் கூட்டணி சேர்ந்தப்ப அவங்க ஆட்சி இழந்தாங்க சார். அதுக்கு முன்னாடி சார் அவங்க 2011 கிரிதர் குமாங்கோ அவரு அந்த வாக்கு டெல்லியில் இது பண்ணும் போது அது பாலயோகி அவர்கள் தான் வந்து அங்க அது சபாநாயகராக இருக்கும்போது தமிழ்நாட்டில் ஒருத்தர் ஓட்டு போடாமல் இருந்ததுனால நீங்க திமுக உடனே வந்தாங்கல்ல, மத்திய அமைச்சராக இருந்தீங்கல்ல. அப்ப எல்லாம் 0-1-1 திமுக பாஜகவோட சேர்ந்தா 2. அப்படி சொல்லல, அதிமுக நீங்க தான் அப்படி சொல்றீங்க, அவர் அப்படி சொல்லல. சார் சொன்னது திமுகவும் பிஜேபியும் சேர்ந்தா 1-2 ஆயிடும்லாம் சொல்லல. அது அரசியல்ல கூட்டணி வந்து ஒரு ஏன்ற கட்சி 10,000 ஓட்டு வாங்கியிருக்கு, பீன்ற கட்சி 20,000 ஓட்டு வாங்கியிருக்கு, 2 பேரும் சேர்ந்தா 30,000 ஓட்டு வந்துடும் அப்படின்றது இல்லை. மாறாக கூட்டணின்றது கெமிஸ்ட்ரி. அது ஒர்க் ஆனா அந்த 30,000 ஓட்டு 60,000ஆகவும் மாறும். ஒர்க் ஆகல பொருந்தா கூட்டணியாக இருந்து மக்கள் ஏற்கலைன்னா அந்த 30,000 15,000ஆகவும் சுருங்கிடும். நான் பேசுகிற பேச்சுக்கு நானே பொறுப்பு. அப்படித்தான் நான் எல்லா விவாதத்திலும் பங்கேற்கிறேன். என் ஆயுள் முழுக்க அப்படித்தான் நான் பார்ப்பேன். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் நீங்க இந்த 63 கட்சிகளும் நிற்கிற போது நாங்க தான் எதிர்கட்சி என்று சொல்லுகிறவர்களுக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு கேள்விதான். அரசியல் பாமரனாக ஒரு இந்த கட்சிகளுக்கெல்லாம் சேர்த்தீங்கன்னா ஒரு 234 தான் சார் சட்டமன்ற தொகுதி. ஒரு 500 தொகுதியில் நீங்க மாத்திட்டீங்கன்னா இந்த 63 கட்சிகளுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கும். ஆனா அமைச்சரவையே நீங்க இது பண்ணணும் கொடுக்குறீங்கன்னா அமைச்சரே நம்ம 234க்கு 15% தான் கொடுக்க முடியும். இது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கூட. ஆகையினால நீங்க நினைக்கக்கூடிய வான வேடிக்கைக்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்களும் வான வேடிக்கை விடுவார்களா அப்படின்றத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். என்ன பொறுத்தளவுல எல்லாருமே இன்னைக்கு வந்து அர்ஜுன் நம்ம சார் இருக்கிறாரு, நம்ம அர்ஜுன் மூர்த்தி சார் இருக்கிறாங்க, அரசியலில் ஆளுமை மிக்க தலைவர். ஆனா தமிழ்நாட்டில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்
அதுக்கு பிறகு தன்னுடைய ஆளுமையை நிரூபித்த தலைவர்னா கேப்டன் விஜயகாந்த், மறைந்த மரியாதைக்குரிய தலைவர், எதிர்க்கட்சியாக இருந்தார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்தார். திமுகவிலிருந்து வெளியே வந்ததற்கு பிறகு தனி கட்சி ஆரம்பிச்சார், ஆட்சிக்கு வந்தார். ஆனா இங்க பாருங்க, திரு நாம் தமிழர் சீமான் அவர்கள் தனி கட்சி நடிகர், அது மாதிரி திரு விஜய் நடிகர் தனி கட்சி, அது மாதிரி இப்ப இவங்க எல்லாரும் திரு கமலஹாசன் 3.5% வாக்குகள் எடுத்தார், ஒன்றும் சரியா இல்லை. இப்ப திமுக கிட்ட ஒரு ராஜ்யசபா சீட்டு உடன்படிக்கைக்காக அவர் அங்க இருக்கிறார். திரு ரஜினிகாந்த் அவர்கள் நம்ம அர்ஜுனமூர்த்தி சாருக்கு நல்லாவே தெரியும், நல்ல வேலை அப்ப அந்த விளையாட்டுக்கு வரவே இல்லப்பா, தமிழ்நாட்டு மக்கள் நின்ற பக்கம் போன பக்கம் நம்மளை காணாம ஆக்கி விட்டுருவாங்க, இருக்கிற மரியாதையோடு தான் நாம தக்க வச்சுக்கிறோம்னு சொல்லி அரசியல நின்று பெற்றுக்கிற ஆளுமை விட நிக்காமலேயே ஆளுமை பெற்ற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தெளிவா ஒதுங்கிட்டார், அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா இங்க நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், இப்ப அர்ஜுனமூர்த்தி சார் சொன்ன பாயிண்ட்ல இருந்து எடுத்துக்கலாம். ஒன்று, அதுக்கு முன்னாடி ஜெகதீஸ்வரன் சார் சொன்ன பாயிண்ட். ஜெகதீஸ்வரன் என்ன சொல்கிறாரு, தாவேக்கா வர்றதுனால சுவாரஸ்யம் ஆயிடுச்சு, சூடாயிடுச்சு, அவங்க ஃபைட்டே தாவேக்காவுக்கும் திமுகவுக்கு இடையில் அப்படின்னு தங்களை பொசிஷன் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஏடிஎம்கேவை என்னவா கருதுறாங்க, ஒரு பட்டியலில் வைக்கலையா, ஏடிஎம்கேவோட பெரிய கட்சியாக தங்களை கருதுறாங்களான்னு ஒன்று. திரு அர்ஜுனமூர்த்தி அவர்கள் சொல்கிறக்கூடிய ஒரு கருத்து, ஃபைட்டு வந்து என்டிஏ கூட்டணிக்கும் டிஎம்கேக்கும், என்டிஏல திரு மோடியோடைய பெர்ஃபார்மன்ஸை நாங்கள் பேசுவோம், பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வலிமையாயிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏடிஎம்கேவோட பெர்ஃபார்மன்ஸை அவங்க பெருசாக எடுக்கலையா, எடப்பாடி ஆட்சி அப்படின்ற ஒன்று பெர்ஃபார்ம் பண்ணலையா, இல்லை அதை சொல்கிற இடத்துல சொன்னால் ஓட்டு விழாதுன்ற இடத்துக்கு பிஜேபி வந்துருச்சா? நீங்கள் சொன்ன 2 கேள்விக்குமே ஆதாரமே இல்லை. பேசுனது 2 முக்கியமான ஆட்கள் பேசியிருக்கிறாங்க சார். தேர்தல் வரட்டும் சார், நீங்கள் சொல்கிறீங்களே எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி, சரிப்பா 2024 நாடாளுமன்றத்தில் ஏப்பா நிற்கல, உங்கள் போட்டியை நிரூபிச்சிருக்கலாம்ல, அதை கூட விட்டுருங்க. நீங்கள் ஈரோடு சட்டமன்ற கிழக்கு சட்டமன்றத்தில் இடைத்தேர்தல் நின்றுக்கலாமே. அப்போது எனக்கு பயங்கரமாக நான் வந்து கடலில் நீச்சல் அடிப்பேன், கம்மாயில் நீச்சல் அடிப்பேன், எல்லாத்துலேயும் நீச்சல் அடிப்பேன். ஆனால் தண்ணியை கண்டாலே எனக்கு பயம், ஏன்னா எனக்கு அப்படியே உதறல் எடுக்கும். அந்த மாதிரி அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் சார், செவாலியர் சிவாஜி கணேசன் ஐயா உலகத்தில் பெரிய நடிகர், அந்த நடிகரே அவருடைய சொந்த தொகுதி, அவருக்கு சொந்த ஊர் பக்கத்திலே போய் நின்றார் திருவையாறுல. ஆனால் அவரை எதிர்த்து வெற்றி பெற்ற திரு துரை சந்திரசேகரன் உலகம் அறிந்த ஃபிகரே கிடையாது, சாதாரண தொண்டர், அவர் தொடர்ந்து ஜெயிச்சிட்டே இருக்கிறார் இன்னும் இப்ப வரைக்கும். ஆகவே நீங்கள் அதே இமயமலையின் உச்சியிலே நின்று அரசியல் பார்த்தால் அப்படித்தான் இருக்கும். ஏன் நம்ம எல்ஐசியில் ஏறி பார்த்தால் தமிழ்நாட்டு அரசியல் புரியும். நீங்க நம்ம எல்ஐசியில் ஏறி பாருங்க, தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணங்கள் என்ன. இத டெல்லியோட கோணத்துல இருந்து தமிழ்நாட்டை பார்க்கறதுனால பிஜேபி இப்படி பேசுது, தமிழ்நாட்டோட கலை யதார்த்தம் தெரியாம பேசுறாங்கன்றீங்களா? இல்ல 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 ஏடிஎம்கே வீக்கன் பண்றதுல பல தரப்பு முயற்சி பண்ணுதா? அவர் சொல்லுவாரு, எப்படி விரும்புறாரு பாருங்களேன், அது எப்படி சார் நீங்க உங்களுக்கு பதிலை என் மூலம் எதிர்பார்த்தால் அது நான் சொல்லக்கூடிய பதில் தமிழக மக்கள் பதில் கொடுப்பாங்கங்கற 2026ல தெளிவு பெறறதுக்கு தான். உங்களுக்கு தெளிவே கிடையாது. நான் தான் சொல்லிட்டேன், நான் பேசுற பொறுப்புக்கு நான் தான் பொறுப்புன்றேன், நான் பேசுற பேச்சுக்கு நான் தான் பொறுப்பு. ஆகவே இப்ப பாஜக அதிமுக கூட்டணி வைக்க போதா, அது 2 தலைவர்களும் என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனா எங்களுக்கு அவங்க தான் போட்டி அப்படின்னு சொல்றது ஏற்புக்கூடியதா இல்ல. இன்னொன்னு செயல்படுகிற கட்சி பாருங்க, எங்க வெளியே போய் பார்த்தா இந்த மாதிரி பாத்துங்க எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க அப்படின்னு மரியாதைக்குரிய நம்முடைய எழிலரசன் சட்டமன்ற உறுப்பினர் சொல்றாரு. வெளியில போய் பார்ப்போமா? பார்க்கலாங்க. பால் விலை எத்தனை முறை ஏற்றிருக்கீங்க? இதுக்கு மட்டும் சார் பதில் சொல்லிட்டோம். நீங்க 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையை தயவு செய்து மக்கள்கிட்ட படிச்சு காட்டுங்க. தேர்தல் அறிக்கை எண் 25 என்ன சொல்லியிருக்கிறீங்க? தமிழக அரசு 2021ல 9 லட்சம் கோடி கடன் இருக்குன்றீங்க. ஆனா தமிழக அரசு அப்ப வாங்கின கடன் 4,68,000 கோடி தான். ஆனா 2025ல தான் 9.25 லட்சம் கோடி. அப்ப இவங்க நோக்கம் என்னன்னா, நாங்க 5 வருஷம் ஆட்சியில 9.25 லட்சம் வாங்குவோம்ன்றத திட்டமிட்டு தான் வந்திருக்காங்க. அத கொஞ்சம் இல்ல தப்பா பதிவு பண்ணாங்க. அனுமதி கொடுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுங்க. நீ சொல்றது வரக்கூடிய தேர்தல் வந்து ஒரே நிமிஷம் அவருக்கு சொல்லிதான், ஏன்னா மக்கள் கிட்ட ஒரு தவறா பதிவு பண்றாரு. இருங்க கவுண்ட வந்து ஒழுங்கா சொல்லுங்க, நான் ஒன்னும் தப்பா எல்லாம் மறைக்க வேண்டியதில்லை. 1,05,000 கோடி 2011 திமுக அரசு கொடுக்கும்போது 5,00,000
50,000 கோடி அதிமுக அரசு கொடுக்கும்போது அங்கே கொடுத்ததுலேருந்து நாங்கள் வாங்கியிருக்கு 9,03,000 கோடி வரைக்கும் வந்திருக்குன்னு. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா 4,50,000 கோடின்னு மொத்தையாக சொல்லிட்டு மொத்தமாக அந்த ஃபிகரை தப்பாக எடுத்துக்க வேண்டாங்க சார். இது எல்லாத்தையும் கடந்து ஒரு விஷயம் இருக்குது. என்ன எங்களுக்கு வந்து ஃபினான்ஸ் கமிஷன் வந்து சொல்லியிருக்கோ அதை தாண்டி யாரும் பண்ண முடியாது. ஓகே, அந்த கடன் வாங்கக்கூடிய அளவிற்கு நாங்கள் ஜிடிபி இன்க்ரீஸ் பண்ணாதான் வாங்க முடியும். அதையும் கட்டுக்குள் வைத்திருக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கிறவங்க. நாங்கள் கட்டுக்குள்ள வைத்து டெவலப் ரொம்ப லட்சம் கோடி 00னா புரியாது. நம்ம ரொம்ப 234க்குள்ள பேசுவோம். நான் திரு ஜென்ராம் சார் கேட்குறேன். ஜென்ராம் சார், பெர்ஃபார்மன்ஸுக்கு ஓட்டு அப்படின்றது ஒன்று இருக்கு. ஆன்டி இன்கம்பன்சி, ப்ரோ இன்கம்பன்சி. பிஜேபி ஸ்ட்ராட்டஜி வந்து வலிமையான என்டிஏ, மோடி கவர்மெண்ட்டோடைய பெர்ஃபார்மன்ஸ். டிஎம்கேவோட ஸ்ட்ராட்டஜி டிஎம்கே அலையன்ஸ், ஸ்டாலின் கவர்மெண்ட்டுடைய பெர்ஃபார்மன்ஸ். அக்னீஸ்வரன் வந்து ஏடிஎம்கே அந்த கோணத்தில் என்ன எதை முன்னிறுத்த போகிறாங்கன்னு தெரியல. தாவேகா 2 கவர்மெண்ட்டையும் அட்டாக் பண்ணுறாங்க. இதில் எது பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற ஆர்கியூமெண்ட் மக்கள்கிட்ட எடுபடுமா, அல்லது ஆன்டி இன்கம்பன்சியை உருவாக்குற ஆட்சி எதிர்ப்பு மனநிலை எடுபடும்? ஆட்சி எதிர்ப்பு மனநிலையை உருவாக்க நினைப்பவர்கள் 4 தரப்புலையும் இருக்கிறாங்க. அது ஒரு குறிப்பிட்ட அளவு இருந்தாலும் அது வந்து 4 பேராலும் பகிர்ந்து கொள்ளப்படும். யாராவது ஒருத்தருக்கு மொத்தமாக போய் சேராது அப்படிங்கிற நிலையில தான் அந்த எதிர்ப்பு வந்து சிதறி கிடக்குது. திமுகவினுடைய பெர்ஃபார்மன்ஸுங்கிறது நான் 2018 ஒன்றாக சேர்ந்ததற்கு பிறகு ஆட்சி நிர்வாகத்தில் வர்றதுக்கு முன்னால் 2019, 2021 2 தேர்தல்கள் வந்தது. 2லேயும் வெற்றி பெற்றாங்க. அதில் 2 தேர்தல்கள்லையும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மோடியோடைய பெர்ஃபார்மன்ஸ் 19லேயும் ரிஜெக்டட், 24லேயும் ரிஜெக்டட். எடப்பாடி பழனிசாமியினுடைய பெர்ஃபார்மன்ஸு 2021 ரிஜெக்டட். இப்போ 2026க்கு போகிறோம். அந்த ஆட்சி காலத்தில் நடந்ததை விட மோடி ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டுக்குள்ள அவருடைய ஆட்சி பேசப்பட்டதை விட 2021க்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழக அரசு திரு மு.க. ஸ்டாலின் தலைமையில் பொறுப்பேற்றதற்கு பிறகு இங்கு ஏராளமான திட்டங்கள் பரந்த மக்களை போய் சேர்கின்றன. அது எல்லாருக்கும் தெரியும். இங்கு செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை பார்த்து வேறு மாநிலங்களில், வேறு நாடுகளில் கூட காலை உணவு திட்டம் உள்ளிட்ட மற்ற திட்டங்களுக்கு வரவேற்பு இருக்கிறது. அப்படிங்கிறது கண்கூடாக பார்த்துட்டு இருக்கிறோம். ஒன்றிய அரசு துறைகளே வந்து தமிழ்நாட்டினுடைய பெர்ஃபார்மன்ஸ் தொடர்பாக சான்றிதழ்களையும் ரேங்கையும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால் ஆட்சியினுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்பவும் நல்ல விதமாக இருக்குது. மக்களோடு நெருக்கமாக ஸ்டாலின் அவர்களும் இருக்கிறார். அதனால் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ திமுகவை வீழ்த்துவதே எங்களுடைய லட்சியம் அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சொன்னதுக்கு நான் பொருள் என்ன நினச்சேன்னா, பாஜக வந்து அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணியில் இணைந்து கொள்ளும், அதற்கு இப்போ வந்து இப்படி ஒரு கிரவுண்டு செட் பண்ணுறாரு, 6 மாதம் கழித்து அதை அறிவிப்பார் அப்படின்னு நினச்சேன். இப்போ நண்பர் அர்ஜுனமூர்த்தி சொல்லும்போது தான் விஷயமே தெரியுது. திமுகவை வீழ்த்துவதற்காக பாஜக தலைமையில் நாங்கள் ஒரு 2வது பார்ட்னராக அதிமுக தன்னை இணைத்து கொள்ளுங்கிறதான் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கிறதுக்காக இப்போவே திமுகவை வீழ்த்துவது ஒன்றே எங்கள் குறிக்கோள்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். இங்கே மோடியினுடைய பெர்ஃபார்மன்ஸுக்கும் ஸ்டாலினுடைய பெர்ஃபார்மன்ஸுக்கும் தான் இங்கே 2026 தேர்தலே அப்படின்னு திரு அர்ஜுனமூர்த்தி சொல்லும்போது தான் பிஜேபியினுடைய ஸ்டாண்ட் கிளியராக தெரியுது. இதுவரைக்கும் இங்க போட்டியில் இருக்கக்கூடிய அதிமுக, தவேக, அமித்ஷா ஸ்ட்ராட்டஜியும் ஆபரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கோட பார்க்கணும். அமித்ஷா வந்து என்டிஏ ஆட்சி 2026 அப்படின்னு சொன்னதும் அதுக்கு அர்ஜுனமூர்த்தி அவர்கள் விளக்கம் தரார், ஒரு இன்டர்பிரேஷன் தராரு. கரெக்ட். இப்போ அவங்க இங்க இருக்கக்கூடிய பிற 3 கட்சிகளையும் ஆபரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கிற நிலைமை மாறி நாங்க தான் தலைமை ஏற்கிறோம், நீங்க அஜித் பவாரை போல, ஏக்நாத் ஷிண்டேயை போல, எங்க கூட வந்து சிராக் பாஸ்வானை போல எங்க கூட வந்து சேர்ந்துக்குங்க. தேர்தல் முடிவுகள் ஒருவேளை நாம் வெற்றி பெற்றால் ஏக்நாத் ஷிண்டேக்கோ அல்லது ஃபட்னாவிஸுக்கோ அல்லது யாரோ ஒருவருக்கு நாங்கள் சொல்லக்கூடிய நபர் மேலிருந்து கொண்டு வந்து நாங்கள் யாரையாவது ஒருத்தரை கூட நாங்கள் முதலமைச்சராக நிறுத்த முடியும் என்று சொல்கிறார்கள். நாங்கள் கடந்த காலத்தில்
திமுக கூட்டணி ஆட்சிக்கு வரவில்லை என்றால் திமுக கூட்டணி அல்லாத எந்த ஆட்சி வந்தாலும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாஜகவின் ஆட்சி தான் இருக்கும் அப்படின்னு கடந்த காலத்தில் பேசி வந்தது இப்ப நண்பர் பேசும்போது உறுதியாக சரி, நீங்க ஒரு லாங்குவேஜ்ல சொல்லலாம், எய்தர் ஸ்டாலின் கவர்மெண்ட் ஆர் என்டிஏ, either Stalin rule or NDA rule. Or NDA. அதுதான். ஓகே. ஆமா, NDA ரூல்ங்கிறது NDA ரூல்ங்கற பெயர்ல இருக்கலாம் அல்லது அண்ணா திமுகங்கற பெயர்ல இருக்கலாம் அல்லது ஒரு நிமிஷம் சார், ஒரே நிமிஷம். NDA ரூல் தான். சார் ஒரு நிமிஷம், உங்களுக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ் நல்லா தெரியும் சார். யூ நோ பொலிட்டிக்கல் சயின்ஸ் மச் பெட்டர். பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்னன்னாங்க, ரெண்டு வலிமைக்கு இடையே நடக்கிற போட்டி தான் மக்கள் மனசுல பதிவா இருக்கும். ரெண்டு வலிமை என்னென்ன வலிமை? ரெண்டு ஆளுங்கட்சிங்க இன்னைக்கு இங்க வந்து திமுக ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் நான் சொல்றேன், எனக்கு வாய்ப்பு கொடுங்க. அதாவது முழுக்க வந்து இன்னைக்கு மக்களோட மனசுல ஒவ்வொரு பேப்பரை திருப்பினாலும் இங்கே ஆளக்கூடிய கட்சியோட பதிவுகளும் டெல்லியில் ஆளக்கூடிய பதிவு பண்ணக்கூடிய கட்சிகளோட பதிவுகளும் தான் வெளியே வடிக்கு. இதை வச்சு தான் நிறைய முடியும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா நிறைய அந்த டிபேட்லேயே பார்த்தீங்கன்னா அதிகமாக நீங்கள் வந்து குறை சொல்கிறது இன்னொரு ஆளுங்கட்சியான பாஜகவை தான் குறை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க. அண்ணன் வந்து எழிலரசன் கூட என்ன சொன்னார், எங்களுக்கு அது தெரியல, இது தெரியல, இது தெரியல அப்படி சொல். அப்போ இந்த பாருங்க, ஒரு நிமிஷம் சார், ஒரே நிமிஷம் 1 மினிட். வலுத்த ரெண்டு பேருக்கு மத்தியில தான் சார் போட்டி. வல்லான் வகுத்ததே வாய்க்கால்னு சொல்றது மாதிரி வலிமையா அந்த போட்டி நடக்கும்போது அந்த போட்டியை முன்னிறுத்து தான் மக்கள். நீங்க வந்து என்ன சார் பண்ண போறீங்க? நீங்க போய் வந்து அவங்க எடப்பாடி சாரோட பெர்ஃபார்மன்ஸை பத்தி போய் பேச போறீங்களா? 2026 எலெக்ஷன்ல யாரோட பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா பேச போறீங்க சார்? யாரு சார் அதிகமா காய்ச்சி தொங்குற மரம்? உங்களோட கல்லடி எங்க சார் படப்போகுது? அது பாரதிய ஜனதா கட்சி மேல தானே சார் படம். அப்ப பாரதிய ஜனதா கட்சினா என்டிஏ தானே சார். அந்த என்டிஏ தானே சார் வலிமைப்படுத்தணும். அப்போ நீங்க ஒண்ணு வச்சுக்கோங்க சார், எப்போதுமே ஆளுங்கட்சி முன்னால வந்து ஆளுங்கட்சி வந்து ஏடிஎம்கே இருக்கும்போது வலிமையா திமுக வந்து ஏடிஎம்கே தானே சார் பாதிப்பட்டு பேசுனீங்க. இப்ப 24 எலெக்ஷன்ல யாரை பத்தி பேச போறீங்க? 26 எலெக்ஷன்ல யாரை பத்தி பேச போறீங்க? லாஸ்ட் 3 minutes இட்ஸ் கோயிங் டு பீ ஹேப்பன் ஒன்லி ஃபைட் வந்து என்னன்னா ரெண்டு ஆளுங்கட்சிக்கு இடையில தான் பேச்சு போறோம். நன்றி. அத தான் விருப்பப்படுவாங்க சார். ஓகே ஓகே திரு ஜெனரல் கரெக்ட் சார், கரெக்ட் சார், கரெக்ட். நீங்க சொல்றதுதான் கரெக்ட். நாங்க வந்து ஆளும் கட்சியான பாஜகவை பத்தி தான் திமுக கூட்டணி பேசும். ஹலோ, ஆளும் கட்சியான பாஜகவை பத்தி தான் பேசுவோம். எப்படின்னா 39 இடங்களை கூட பறிக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி, கவர்னரால தொல்லை கொடுக்கக்கூடிய தடைகளை உருவாக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி, நிதி பகிர்வில் பாகுபாடு காட்டக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி, பள்ளிக்கூட நிதிகளை கூட கொடுக்க மறுக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி, பல்கலைக்கழகங்களை கபலீகரம் செய்ய முயற்சி பண்ணுகின்ற பாரதிய ஜனதா கட்சி. மக்கள் நம்பவில்லை. இதை ஒட்டி இன்னும் நிறைவு செஞ்சிடறேன். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்துக்கு நிதி கொடுக்காத பாரதிய ஜனதா கட்சி, அதுல எவ்வளவு ஊழல் இருக்குங்கிறது எல்லாரும் சொல்லிட்டாங்க. தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கின்ற ஒன்றிய அரசு என்னென்னலாம் தடைகளை போட்டிருக்குது மாநிலத்தில் சொல்லுங்க. அவருக்கு என்னங்க தெரியும்? உங்க தலைமையில எதிரணி இருந்தாலும் சரி, வேறு தலைமையில எதிரணி இருந்தாலும் சரி, இது எல்லாமே சட்டப்பேரவை தேர்தலில் கண்டிப்பாக பேசப்பட வேண்டிய பொருள். அதனால இதை பற்றி எல்லாமே பேசுவாங்க. நிச்சயமாக உறுதியாக சொல்கிறோம், திமுக உடைய இலக்கான 200 என்ற இலக்கை எங்களுடைய தலைவர் பெறுவது உறுதி. அதில் வந்து 2-3 காரணங்கள்: தலைவருடைய சாதனைகள், அவர் செய்து கொண்டிருக்கக்கூடிய செயல்பாடுகள், கூட்டணி மிக நெருக்கமாக உறுதியாக கொள்கை ரீதியாக இருக்கிறது. ஓகே, எல்லாவற்றுக்கும் மேலாக பைபோலார் பாலிடிக்ஸ்ன்னு அவர் சொல்ல வரத்தில் கூட பார்த்தீங்கன்னா எதிர்முனையில் நிற்கக்கூடியவர்கள் விரும்புகிறவர்கள் யார் அந்த பைபோலாருக்காக இந்த ஆளுங்கட்சியை எதிர்க்க வருகிறேன் என்று வருகிறவர்கள் எல்லோரும் உறுதிமிக்கவர்களாக இல்லை, சரியானவர்களாக இல்லை, மக்கள் விரோத சக்திகளாக இருக்கிறார்கள். எனவே இப்பொழுதே பார்த்துட்டீங்க, இன்னி வரைக்கும் அதிமுகவுக்கு உறுதிப்படுத்த முடியாத ஒன்றாக என்டிஏ தான் நடத்தும் என்று சொல்லுவதே அவர்களுடைய வீழ்ச்சிக்கும் உறுதியாகிவிடும். நன்றி நன்றி நன்றி. இதுதான் எங்களுக்கான நிச்சயம் உறுதி வெற்றி. அக்னி சுருக்கமா நிறைவு. ஜென்ராம் சார் சொன்னாரு,
தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் செயல்படுத்துகிற திட்டங்கள்லாம் வந்து வெளிநாடுக்கு போயிருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் 7.5 நடைமுறைப்படுத்தியது ஒரு 2.5% சேர்த்து ஒரு 10% நீங்கள் இன்னும் மாற்றலை. அது ஒரு எடுத்துக்காட்டு. அது மாதிரி நிறைய சொல்ல முடியும், அதை விட்டுறேன் சார். சி ஓட்டர்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ ஹம்பக் சார். ஏன்னா இவங்க தேவையில்லாத எந்த ஆதாரமும் இல்லாமல் தேர்தல் பேசுறாங்க சார். எனக்கு நேர குறைவினால நான் சொல்ல விட்டுட்டேன். இப்ப என்னன்னு ஒண்ணு இல்ல சார், நீங்க தமிழ்நாட்டுல திமுக கூட்டணி வந்து அவங்க வந்து அப்படியே கரெக்டா இருக்கிற அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதை எதிர்த்து நிற்கக்கூடிய எல்லாருமே நானா முதலமைச்சர்ன்றாங்க. ஆனால் அடிப்படை கட்டமைப்பு அதிமுகவுக்கு தான் இருக்குது. கிருஷ்ண பரமாத்மா சொல்லுவார், 5 குதிரைகளை ஓட விட்டு அப்படியே கையில பிடிச்சு வச்சிருப்பாரு. ஏன்னா உன் 5 புலன்களை அடக்கு அப்படின்ற மாதிரி. ஆகவே இங்க எந்த கட்சியும் அடக்கி ஆள வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை பத்தி பேசவே இல்லை சசிகலா, உங்களை பத்தி பேசவே இல்லை. நீங்க தான் வந்து மன்னராட்சி மாதிரி குதிரைகளையும் அடக்க வேண்டிய பொறுப்பு பேசவே இல்லையே. நீங்க தான் மன்னராட்சி மாதிரி அடுத்த ஜெகதீஸ்வரன், உங்களுக்கு பிரச்சனையே வராது. நியமிக்காத ஜனநாயக கட்சியில தான் பிரச்சனையே வரும். நீங்க ஜனநாயகத்தை பத்தி தயவு செய்து திமுக பேச வேண்டாம். ஓகே, திரு ஜெகதீஸ்வரன் நிறைவு பார்வை சுருக்கமா. எனக்கு நிறைவு பார்வை ஓகே, ஜென்ராம் சார் சொல்லும்போது பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப சிறப்பா இருக்கு. திமுக பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு அப்படிங்கிற சொல்லி சொன்னார், எக்கோ அடிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். பட் ஆனால் நீங்கள் ஒன்றும் இல்லை, தேர்தல் அறிக்கை மட்டும் எடுத்து பார்த்தோம்னா அதில் வந்து இருக்கிற சொல்லப்பட்ட முக்கியமான அந்த 509 விஷயங்களை பார்த்தோம்னா ஒவ்வொரு முறையும் நீங்கள் பேசும்பொழுது 70% 80% 90% ஆனால் முக்கியமாக கேஸ் மானியமாக இருக்கலாம், இல்லை வந்து பொதுத்துறை நிறுவனங்களை நஷ்டத்தில் இயங்கும் பொதுத்துறை நிறுவனங்களை மீட்டெடுக்கிறதா இருக்கலாம், செவிப்பெறும் உரிமை சட்டமாக இருக்கலாம், லோகாயுக்தா சட்டமாக இருக்கலாம், அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வருவதாக இருக்கலாம், போக்குவரத்து ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வருவதாக இருக்கலாம், கடன் இல்லாத மாநிலமாக நடத்துவதாக இருக்கலாம், வேலை வாய்ப்புகள் 50 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதாக இருக்கலாம். இது எல்லாமே வந்து தொடர்ச்சியாக பேசப்படும் பொழுது உண்மையிலே திமுக செஞ்சிருக்கிறாங்களா இல்லையா, அதையோடு சேர்த்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஓவராலா மக்கள் இதை எப்படி பார்க்குறாங்க, ஒரு ஆன்டி இன்கமன்சி அதிகமான கிரவுண்டில் எப்படி மக்கள் ஃபீல் பண்றாங்க, ஆன்டி இன்கமன்சி இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் உணரும் பொழுது உண்மையிலே திமுக வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நெரேட்டிவா இல்ல ஃபேக்ட்ஸ் வைஸ் பார்க்கும் பொழுது ரொம்ப மோசமா இருக்கு அப்படிங்கிறது 2026 களம் வந்து முடிவு பண்ணும். அதுதான். நன்றி எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இந்த ஆன்டி களம் அதுதான் மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.